வெல்கம் டு ராஜூஸ் ஈஸி மேத். இது நம்ம சேனலோட 4th வீடியோ. இதில் எக்ஸசைஸ் 1.4 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்ஸில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணி கேளுங்க. வாங்க இப்போ 4th வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 37. Let f maps a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1, where a equal to 2, 4, 6, 10, 12 அப்படின்னு கொடுத்துருக்கு. b equal to 0, 1, 2, 4, 5, 9 கொடுத்துருக்கு. Represent f by set of ordered pairs, a table, an arrow diagram, a graph. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to x by 2 minus 1. ஓகே, a வேல்யூ 2, 4, 6, 10, 12 தானே, அதெல்லாம் வந்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஒவ்வொன்றா. அப்போது ஒவ்வொன்றா பண்ணும்போது f of 2 equal to 2 by 2 minus 1, 2 by 2 minus 1, 2 by 2 1, 1 minus 1 equal to 0. நெக்ஸ்ட் அடுத்தது 4. அப்போது இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 by 2 minus 1, f of 4 equal to 4 by 2 minus 1, இது 2 minus 1 equal to 1. அடுத்தது 6 தானே, f of 6 equal to 6 by 2 minus 1, which is 3 minus 1 equal to 2. நெக்ஸ்ட் வேல்யூ 10 தானே, இங்கே 10 போட்டால் f of 10 equal to 10 by 2 minus 1 equal to 5 minus 1 equal to 4. அடுத்தது 12 தானே, 12 போட்டால் f of 12 equal to 12 by 2 minus 1, 12 by 2 6 6 minus 1 equal to 5. சரி, இப்போது செட் ஆஃப் ஆர்டர் பாஸ் என்னென்னு பார்ப்போமா. 2க்கு 0 தானே, அப்போ 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இங்கே இருக்கான்னு பாருங்கள். f ஈக்குவல் டுன்னு போட்டு எழுதணும் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது f ஈக்குவல் டுன்னு போட்டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ நான் சொன்ன வேல்யூஸ் எல்லாமே 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5 இப்படி எழுதணும். இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். டேபிள்னால் எப்போவுமே நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு தானே சொல்லுவோம் இந்த கிராஃபில். அந்த மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே எக்ஸ் ஒய் அந்த வேல்யூஸ் 2, 4, 6, 10, 12 அப்படிங்கிறது அப்படி எக்ஸ் வேல்யூஸ். இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் 0, 1, 2, 4, 5, 0, 1, 2, 4, 5 அப்படிங்கிறது ஒய் வேல்யூஸ். அதாவது 2க்கு 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5 அப்படி தானே கிடச்சிருக்கு. அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டோம். ஆரோ டயக்ராம் தேர்டு. இப்போது ஏல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாமே இங்கே போட்டோம். பியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே போட்டுட்டோம். ஓகே, மேப் ஆகிறது மட்டும் பாருங்கள். 2க்கு 0 இருக்கா, 4க்கு 1 மேப் ஆயிருக்கா, 6க்கு 2 மேப் ஆயிருக்கா, 10க்கு 4 மேப் ஆயிருக்கா, 12க்கு 5 மேப் ஆயிருக்கா. அப்போ இந்த 9 அப்படிங்கிறது மட்டும் நம்ம எதுலேயுமே மேப் பண்ணலை, ஏன்னா இங்கே இல்லை, மேப் எதுவும் ஆகலை. அதனால் இது வந்து ஆரோ டயக்ராம். இப்படி என்ன இருக்கோ அந்த மாதிரி காட்டுறது தான் ஆரோ டயக்ராம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் பண்ணுறீங்க. எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 12 வரைக்கும் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 9 வரைக்கும் இருக்குது. ஓகே, 9 போட்டுடலாம். இங்கே 9 வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போது 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே 12 வரைக்கும், 12 தாண்டி கூட போட்டுக்கோங்க. இங்கே மேக்ஸிமம் 9 வரைக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் ஒய் ஆக்சிஸில் போட்டாச்சு. ஓகேவா. இப்போது எப்படி அந்த பிளாட் பண்ணுவோம்? 2, 0 பிளாட் பண்ணுவோம் இல்லையா. 2, 0. நெக்ஸ்ட்டு 4, 1, 6, 2, 10, 4, 12, 5 அது எல்லாமே பிளாட் பண்ணிட்டோம். அதை ப்ராக்கெட்லாம் அந்த வேல்யூஸ் எழுதியிருக்கோம். ஜாயின் பண்ண தேவையில்லை. ஸ்கேல் என்னென்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகே, இது புரிஞ்சுதா? இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் மாடல். இதே மாதிரி ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன் பாருங்கள். கொஷின் நம்பர் 38. ரெப்ரசன்ட் எஃப் ஈக்குவல் டு, இங்கேயும் அவங்க பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எஃப் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். கரெக்டாக த்ரூ அன் ஆரோ டயக்ராம் table form
கிராஃப், இந்த 3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆரோ டயக்ராம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. 1,2 1ல் இங்கே ஏபி 2 செட்டில் ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் ஏ, செகண்டு வர்றது பி. ஏபி 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 அப்படி தானே வரும். அப்போ ஏல என்னென்னலாம் வரும்? 1 2 3 4 5 இதெல்லாமே ஏல இருக்குது. பியில் என்ன இருக்குது? 2 2 2 2 இத்தனை தடவை வந்தாலும் நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். ஒரு தடவை 2 போட்டால் போதும். அப்புறம் 3 4 போட்டிருக்கா? சரி, 1க்கு 2, 2க்கு 2, 3க்கும் 2 மேப் பண்ணியிருக்கா? ஓகே. 4க்கு 3, 5க்கு 4. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இது ஆரோ டயக்ராம். டேபிள் எக்ஸ் ஒய்ன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். 1 இங்கே இருக்கிற வேல்யூஸை இந்த 1 2 இப்படி எழுதுங்க. 2 2 2 2, 3 2 3 2 இப்படி, 4 3 4 3, 5 4 5 4 இப்படி எழுதுங்க. இது டேபிள். நெக்ஸ்ட்டு கிராஃப். கிராஃபில் என்ன கிடைக்கும்? 1 2 தானே. 1, 2 இந்த வேல்யூஸ் 1, 2 எக்ஸ் ஆக்சஸில் 1, ஒய் ஆக்சஸில் 2, 1, 2. நெக்ஸ்ட்டு 2, 2, நெக்ஸ்ட்டு 3, 2 இதெல்லாமே பிளாட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4, 3 அதுவும் பிளாட் பண்ணியிருக்கு. 5, 4 பிளாட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸ்கேல் எழுதிக்கோங்க. என்னது ஸ்கேல்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter equal to 1 unit. Y axis 1 centimeter equal to 1 unit. Okay, இவ்வளோதான். ஓகே, கொஷின் நம்பர் 39. Let a equal to -1, 1, b equal to 0, 2. If the function f maps a to b defined by f of x equal to ax plus b is an onto function, find a and b. கொஷினில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஏ அண்ட் பி ரெண்டையும் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஏ அண்ட் பியை கண்டுபிடி. சரி, ஏ -1, 1 -1, 1 அப்படின்னு ஏ செட்டை வச்சுட்டோம். பி 0, 2 0, 2 வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிறது தானே எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ -1 அப்படிங்கிறது 0 கூடயும் 1ங்கிறது 2 கூடயும் நம்ம மேப் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டால், -1 கூட 1 ஆட் பண்ணால் 0, 1 கூட 1 ஆட் பண்ணால் 2. ஸோ அந்த ஒரு ரிலேஷனில் நம்ம இதை இப்படி மேப் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 0 கரெக்டாக தானே? எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸுக்கு பொதுவாக -1 இருக்குது. எக்ஸுக்கு பொதுவாக -1 போட்டால் -1 இன்ட்டு ஏ -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு பொதுவாக 1 போடுங்க. அப்போது இங்கே 1 போட்டால் 1 இன்ட்டு ஏ இஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? ஏன்னா இங்கே -a ப்ளஸ் ஏ இருக்கா? அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் -a ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகுது. b ப்ளஸ் பி 2b ஈக்குவல் டு 2. அப்போ b ஈக்குவல் டு 1 தானே? 2/2 இஸ் 1. இது அப்படியே கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் 1 இல்லாட்டா இது 2, 1 2 இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1 இம்ப்ளைஸ் பிக்கு 1 தானே? -a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ -a ஈக்குவல் டு +1 அங்கே போனால் -1, ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டா a ஈக்குவல் டு 1. அவ்வளோதான், a ஈக்குவல் டு 1. ஆல்ரெடி நம்ம b கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு கொஷின் நான் ட்ரை பண்ணுற கொடுக்குறேன். கொஷின் நம்பர் 40. Let a equal to 1 2 3 4 and b equal to 2 5 6 2 5 8 11 14 be two sets. Let f maps a to b be a function given by f of x equal to 3x minus 1. Represent this function by an arrow diagram in a table
as a set of ordered pairs in a graph. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டில் தான் இந்த 4மே கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் செய்யணும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 41. இப்போது இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மாடல். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த கான்செப்டும் 5 மார்க் தான். இப்போ பார்க்க போகிற அந்த கான்செப்டும் 5 மார்க் தான். இன்றைக்கி இந்த வீடியோவே 5 மார்க்குடைய வீடியோஸ் தான். இஃப் த ஃபங்க்ஷன் f is defined by f of x equal to, இங்கே பாருங்கள் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கு, x plus 2, 2, x minus 1 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? x greater than 1, minus 1 less than or equal to x less than or equal to 1, minus 3 less than x less than minus 1. ஓகே, இதில் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் f of 3, f of 0, f of minus 1.5, f of 2 plus f of minus 2. சரி, இப்போது ஒரு இங்கே x greater than 1னா அந்த வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? greater than 1னா 2, 3, 4 இப்படி போகும். கரெக்டாக? சரி, அடுத்ததில் -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னா என்னென்ன வரும்? -1 வரும், 0 வரும், 1 கூட வரும். ஏன்னா இங்கே less than or equal to இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு -3 less than x less than -1 அப்படின்னா -3 விட x பெருசு, -1 விட சின்னது. ஸோ -2 மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்ப்போம், எது எங்கே இருக்குது, எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன டேபிள் இது பாருங்கள். ஒரு சின்ன நம்பர் லைன் போடுறேன். இங்கே நமக்கு இருக்கிற லீஸ்ட் வேல்யூ -2 இருக்குது. நெக்ஸ்ட் -1, 0, 1, 2, 3, 4 போதும். நமக்கு வேணுங்கிற மாதிரி சின்னதாக இத்தினோண்டு இருந்தால் போதும். ஓகே, என்னென்ன வேல்யூஸ் எங்கே வருதுன்னு பார்ப்போம். f of 3, சரி இந்த இதுக்குள்ளே போவோம். 3 அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த வேல்யூஸில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா? இங்கே இருக்குது. அப்போது f of xனுடைய வேல்யூ x plus 2. கரெக்டாக? அப்படியே பாருங்கள், இந்த x வேல்யூ 3 இருக்கும்போது f of x வேல்யூ x plus 2. f of 3 அப்படி 3ங்கும்போது அவனோட வேல்யூ x plus 2. அப்போ எக்ஸுக்கு போதும் மறுபடியும் 3 போடுங்க. 3 plus 2 equal to 5. இது ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் f of 0. 0ங்கிறது எங்கே வருதா? செகண்டில் வருதா, தேர்டில் வருதா? எஸ், செகண்டில் தான் வருது. அப்போது f of xனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். ஓகே, அப்போ f of 0 is equal to 2. 2 தானே இருக்குது, 2. நெக்ஸ்ட்டு f of -1.5. -1.5 அப்படின்னா இங்கே எங்கே வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து -1 வரைக்கும் இருக்குது, அதை தாண்டி வராது. இங்கே இதில் பார்த்தோன்னா -3யோட எக்ஸ் பெருசு, -1 விட சின்னது. அப்போது -3 விட அப்படின்னா நான் இங்கே கூட போட்டு -3 இங்கே இருக்குது. -3 விட பெருசு இந்த சைடு, இந்த பக்கம் வரலாம். -1 விட சின்னது, இதை விட சின்னது. அப்போது -1.5ங்கிறது இங்கே இருக்குமா? -1.5 இந்த இடத்துல இருக்குமா? ஓகே, அப்போது நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? -1.5ங்கிறத இங்கே தான் எடுத்துக்க முடியும். ஓகே, அதோட வேல்யூ வந்து x minus 1. கரெக்டாக? ஸோ f of x equal to x minus 1. x வேல்யூ இங்கே -1.5. ஸோ f of x value is x minus 1. x value is -1.5. Here -1. So -2.5. Okay. Next f of 2 plus f of -2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of 2 எங்கே இருக்குது? இதில் மேலே ஃபஸ்ட் ஒன். அப்போது அதோட f of x கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ x plus 2. ஸோ f of 2ன்னு வரும்போது அதோட கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ இஸ் x plus 2. அப்போது எக்ஸுக்கு பொதுவாக 2 போட்டால் 2 plus 2 is 4. இதுலேயே அடுத்தது -2 கொடுத்துருக்காங்களா? -2 இங்கே எங்கே இருக்குது? லாஸ்ட் ஒனில் இருக்குது. அதோடைய கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ x minus 1. அப்போ f of -2ங்கும்போது x minus 1 சொல்லுவோம். f of -2 equal to x minus 1.
அப்போது எக்ஸுக்கு பொதுவாக -2 போடணுமா? -2 -1 ஈக்குவல் டு -3. என்ன கொஸ்டின் ஆக்சுவலி f(2) ப்ளஸ் f(-2) தானே, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போது f(2) ப்ளஸ் f(-2) அப்படின்னா 4 ப்ளஸ் ஆஃப் -3. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ், 4 - 3 ஈக்குவல் டு 1. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? Question number 41. A function f maps -5, 9 belongs to R, real number, is defined as follows. F of x equal to 6x plus 1, 5x square minus 1, 3x minus 4 மூணு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூஸும் கொடுத்துருக்கு. கண்டிஷன் என்னென்னா 6x + 1 இருக்கணும்னா எக்ஸ் வேல்யூஸ் -5 லெஸ் than or equal to x less than 2 இருக்கணும். அப்போ அதோட எக்ஸ் வேல்யூஸ் கரெக்டாக சொல்லணும்னா -5லேருந்து, ஏன்னா ஈக்குவல் டு இருக்கிறனால -5லேருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும் -5 -4 -3 -2 -1 0 1 வரைக்கும் இருக்கும். எல்லா வேல்யூஸும் இருக்கும் இதில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒருவேளை f of x equal to 5x square -1 இருக்கணும்னா அப்போது எக்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கணும்? 2 less than or equal to x less than 6 இருக்கணும் இல்லையா? அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது கரெக்டாக சொல்லணுங்க? 2, ஏன்னா ஈக்குவல் டு இருக்கிறதுனால 2 வரும், லெஸ் தேன் 6 அப்படிங்கிறதுனால 5 வரைக்கும் வரும். அப்போ 2 3 4 5 இருக்கா? நெக்ஸ்ட்டு f of x வேல்யூ 3x - 4 இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? 6 less than or equal to x less than or equal to 9 சொல்லியிருக்காங்க. அப்போது less than or equal to சொன்னதுனால 6ம் வரும், less than or equal to 9 சொன்னதுனால இந்த 9ம் வரும். அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூஸும் சேர்த்து 6 7 8 9 எல்லாமே இருக்கா? ஓகே, சரி, இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். f of -3 ப்ளஸ் f of 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின். இதில் 4 கொஷின் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் f of -3 ப்ளஸ் f of 2. f of -3 ஃபஸ்ட் செய்கிறோம். f of -3 ஈக்குவல் டு -3 இங்கே எங்கே இருக்குதுன்னு தேடுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒனில் இருக்கும், கரெக்டாக? குட். அப்போ அதோடைய கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ 6x + 1 எழுதியிருக்குண்ணா. அப்போ x வேல்யூ என்னது? -3 தானே. அப்போ 6 × -3 + 1. 6 × -3 is -18 + 1, so -17. f of 2 எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. அப்படியே கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ 5x square - 1 இருக்கா? அப்போது x வேல்யூ 2 தானே. 5 × 2 square - 1. 2 square is 4. 4 5s are 20 -1 which is 19. இந்த ரெண்டை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், கரெக்டாக? f of -3 ப்ளஸ் f of 2 அப்படிங்கும்போது -17 + 19 ஈக்குவல் டு 2. ஓகே, இதில் கொஷின் நம்பர் 2. f of 7 மைனஸ் f of 1 அப்படிங்கிறது தான். f of 7 கண்டுபிடிப்போம், f of 1ஐயும் கண்டுபிடிப்போம், அப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். f of 7 இங்கே 7 எங்கே இருக்குது? த லாஸ்ட் ஒனில் இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ 3x - 4. அப்போது 3x f of 7 ஈக்குவல் டு 3x - 4 போட்டேன். எக்ஸுக்கு பொதுவாக 7 தானே. 7 போட்டால் 3 7s are 21 -4 இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 17. f of 1ங்கிறது ஃபஸ்ட்டில் தானே இருக்குது. அப்படியே கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ 6x + 1. அப்போது அங்கே 6x + 1 போட்டிருக்கேன். x வேல்யூ 1 தானே. 6 × 1 + 1. ஓ 6 + 1 is 7. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் தானே பண்ணணும். ஓகே, f of 7 - f of 1. f of 7 is 17 - f of 1 is 7. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 10. ஓகே, தேர்ட் ஒன் ஆக்சுவலி கொஷின் வந்து 2 × f of 4 ப்ளஸ் f of 8. 2 × f of 4 இருந்தாலும் நம்ம f of 4 தான் ஃபஸ்ட்டு செய்வோம். ஓகே, f of 4 எடுத்துட்டேன். f of 4 எங்கே இருக்குது? இதான் இங்கே இருக்குது. அப்போ அதோடைய கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ 5x square - 1. அப்போ அதுதான் இங்கே வரணும், 5x square - 1. ஓகே, x வேல்யூ 4. ஸோ 5 × 4 square - 1. 4 square is 16. ஸோ அப்போ 5 × 16 80 -1, ஸோ 79. அப்போ ட்வைஸ் த f of 4 அப்படின்னா ட்வைஸ் 79 158. அதே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of 8 வேணும்ல. 8 அதோட இங்கே இருக்கா? அப்படியே கரஸ்பாண்டிங் f of x வேல்யூ 3x - 4. ஸோ f of 8 ஈக்குவல் டு 3x - 4. எக்ஸுக்கு பொதுவாக 8 போடுங்க. 3 × 8 - 4, that is 24 - 4 is 20. சரி, இந்த ரெண்டை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 2 × f of 4 ப்ளஸ் f of 8 இருக்கா? which is equal to 158 + 20, so 178.
ஓகே. ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 இப்படி கேட்டிருக்காங்க. சரி பார்த்துருவோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். f of minus 2, f of minus 2, minus 2 இங்கே எங்கே இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு ஒனில் வரும். அதோடைய கரஸ்பாண்டிங் f of x value 6x plus 1, 6x plus 1 எழுதிருக்கா. x value is minus 2, so 6 into minus 2 plus 1, this is minus 12 plus 1 is minus 11. okay, next f of 6 கேட்டிருக்காங்க. f of 6, 6 எங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் f of x value 3x minus 4. okay, 3 into 6 minus 4, so 18 minus 4 is 14. next f of 4 வேணும். f of 4 ஆல்ரெடி எங்கேயோ செஞ்ச மாதிரி ஞாபகம், ஏதோ இங்கே செஞ்சுருக்கோமா, அந்த வேல்யூ 79 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஓகே, அப்படியே சம்முக்குள்ளே வருவோமா, இதை 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 is equal to 2 times f of minus 2, 2 times f of minus 2 value is minus 11 minus f of 6 value is 14 divided by f of 4 value is 79 plus f of minus 2 value is minus 11. So 2 into minus 11 is minus 22 minus 14 divided by 79 plus into minus minus 11. So minus 22 minus 14 is minus 36 divided by இந்த ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 68. இதை ஃபோர்த் டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ், இது 17 டைம்ஸ். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டேன், minus 9 by 17. எதாவது டவுட் இருக்கா? இதே மாதிரி ஒரு சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். இதை பாருங்கள், கொஷின் நம்பர் 42. இஃப் த ஃபங்க்ஷன் f maps r to r is defined by f of x equal to 2x plus 7 x square minus 2 3x minus 2, இந்த இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 வேல்யூஸ், அதோடைய கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்கு. எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்கு. எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 2னா மைனஸ் 2 கூட கம்மியாக இருக்கணும். அப்போது -3 -4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, சரி. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கணும்னா -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3. -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா -2 இருக்கலாம், 3க்கு கீழே வரைக்கும் 2 வரைக்கும் இருக்கலாம். அப்போ -2லேருந்து 2 வரைக்கும், -2 -1 0 1 2. அது ஒருவேளை f of x equal to 3x minus 2 இருக்கணும்னா கண்டிஷன் வந்து x greater than or equal to 3. 3 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், 3 4 டாட் டாட் அப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4 கொஷின் கேட்டிருக்காங்க, செஞ்சிடலாம்ல. ஓகே, ட்ரை திஸ். Question number 43. The function t which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit F is defined by T of C equal to capital F, that is Fahrenheit, where F equal to 9/5 C plus 32. இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். T of 0, T of 28, T of -10, the value of C when T of C equal to 212. Next, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இந்த மாதிரி 5 கொஷின் இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, செய்வோமா? T of C equal to F, F equal to 9/5 C plus 32. கரெக்டு தானே? இந்த பாருங்கள், T of C equal to F where F equal to 9/5 C plus 32. அப்போது Fக்கு பதுவாக இது எழுதுனால, அப்போது T of C equal to இந்த வேல்யூ போடலாமா? பாருங்கள், T of C equal to 9/5 C plus 32. இப்போ கொஸ்டினுக்குள்ளே வருவோம். T of 0 தானே ஃபஸ்ட்டு. T of 0 எங்கே Cக்கு பதிலாக 0 போடுங்க. Tக்கு பதிலாக 0 போட்டால் T of 0 equal to 9/5 into 0 plus 32 இருக்கான்னு பாருங்கள். 9/5 into 0 0 தான். 0 plus 32 32 degree Fahrenheit. ஓகே, செகண்ட் T of 28. அப்போது Cக்கு பொதுவாக 28 இருக்கா? இங்கே பாருங்கள், 9/5 இன்ட்டு Cக்கு பொதுவாக 28 ப்ளஸ் 32 இருக்கான்னு பாருங்கள். 9/5 into 28 ப்ளஸ் 32. இதை டிவைட் பண்ணால் 5.6ன்னு வருது. அப்போது 9
into 5.6 plus 32. அப்போ 9 into 5.6 value 50.4 plus 32, which is equal to 82.4 degree Fahrenheit. Okay. Third one, T of minus 10 தானே கேட்டிருக்காங்க. அப்போ C value minus 10. 9/5 into minus 10 plus 32. 9/5 into minus 10 plus 32. இது சிம்பிளிஃபை பண்ணால் -2 வருமா? அப்போ 9 into -2 plus 32. 9 into -2 -18 plus 32. -18 plus 32 is 14 degree Fahrenheit. Okay. இதில் fourth one, the value of C when T of C equal to 212. T of C நோடைய வேல்யூ 212 இருக்கும்போது C வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் 9/5C plus 32 பாருங்கள், T of Cக்கு 212 இதோட வேல்யூ 212. அப்போ இதுவும் 212 தானே. 9/5C plus 32 equal to 212. ப்ளஸ் 32 இந்த சைடு போனால் என்னாகும்? -32. அப்போது 9/5C equal to 212 minus 32 ஆகும், which is equal to 180. அப்போது C equal to என்ன கிடைக்கும்? 180 into 5/9. ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் தானே. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணால் 20 into 5 is 100. So C equal to 100 degrees Celsius. Okay. The last one, the temperature when the Celsius value is equal to Fahrenheit value. அதாவது when C equal to F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C equal to F அப்படின்னா அப்போ Fவும் Cயும் ஈக்குவல்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ Fக்கு பதிலாக Cயே போடுவோம். அப்போது C equal to 9/5C plus 32 சொல்லலாமா? இது பெருசா இது பெருசா தானே. அப்போது இது அப்படியே வச்சுக்கோங்க. இதை ரைட் சைடில் கொண்டு வாங்க, இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. இது ரைட் சைடில் வந்தால் மைனஸ் ஆகிடுமா? 9/5C மைனஸ் சின்னு கிடைக்குமா? பாருங்கள், ஈக்குவல் டு இது இங்கே வந்தால் லெஃப்ட் சைடில் வந்தால் -32 இருக்கா? சரி, இது எல்சிஎம் எடுப்போமா? 9/5C மைனஸ் சிங்கிறது எல்சிஎம் எடுத்தால் ஹோல் டிவைடட் பை 5 கிடைக்கும். ஓகே, 9C minus 1 into 5 5, ஸோ 5Cன்னு வரும். ஓகே, ஈக்குவல் டு -32 அப்படியே இருக்குது. 9C minus 5C எவ்வளோ? 4C/5. 4C/5 ஈக்குவல் டு -32. அப்போது C மட்டும் வேணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -32 இன்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் 5/4 இன்ட்டு 5/4. இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் 8 டைம்ஸ் வரும். 8 5s are 40, மைனஸ் இருக்கிறதுனால C equal to -40. அவ்வளோதான். எதாவது டவுட் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.5 அதாவது இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா சம்ஸுமே 5 மார்க்ஸ் சம்ஸ் தான். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.